ஸ்டூடெண்ட் நம்ம கிளாஸ் 10க்கான பிரிட்ஜ் கோர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இது டே 5. கான்செப்ட் வந்து ஃபேக்டரைசேஷன். ஓகே, லாங் வீடியோவில் டீட்டெயிலாக இருக்குது. நீங்கள் அதை கண்டிப்பாக கோ த்ரூ பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது அந்த லாங் வீடியோவில் கேட்டிருந்த ப்ராக்டிஸ் கொஸ்டினோட ஆன்சர்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, கேட்டிருக்கிறது x² - 4 யூசிங் ஐடென்டிட்டி நம்ம சால்வ் பண்ணணும். என்ன பண்ணலாம்? இந்த செகண்ட் டேர்மையும் யாரோட ஸ்கொயராவோ கன்வெர்ட் பண்ண போகிறோம். அப்படி கன்வெர்ட் பண்ணிட்டா இது x² - 2² x + 2 into x - 2 எழுதலாம். பை த ஐடென்டிட்டி. என்ன ஐடென்டிட்டி இது? a² - b² க்கு a + b into a - b. இந்த ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி நம்ம இப்போ சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இதில் எந்த ஐடென்டிட்டியும் இன்வால்வ் ஆன மாதிரி தெரியல. ஸோ ஏதாவது காமன் ஃபேக்டர் இருக்கான்னு பார்க்குறோம். இந்த டேர்மில் 3 இருக்குது, இந்த டேர்மில் 6 இருக்குது. ஸோ ரெண்டுமே சேம் டேபிளில் வரும். 3 காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா ரிமைனிங். இப்போ இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி பார்க்கணும். மல்டிபிள் பண்ணியில் கொஸ்டின் வருதான்னு பார்க்கணும். வந்துச்சுன்னா நம்ம ஆன்சர் கரெக்ட். 3 into x 3x 3 2s are 6 கரெக்ட். அப்போ நம்ம ஆன்சர் இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். x² + 7x + 12 ஃபேக்டரைஸ் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவோம்? இங்கே இருக்க கோஎஃபிஷியன்ட்டையும் இந்த கான்ஸ்டன்ட்டையும் மல்டிபிள் பண்ணணும். இங்கே கோஎஃபிஷியன்ட் 1 into 12 என்ன பண்ணலாம்? 4 3s are 12. இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 12, இதை ரெண்டையும் ஆட் பண்ணால் 7. ஈஸியாக வந்துருச்சு. ஸோ x² + 4x + 3x + 12. நம்ம இந்த மிடில் டேர்மை தான் இப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஓகே, இதை குரூப் பண்ணிக்கிறோம், இதை குரூப் பண்ணிக்கிறோம். இது ரெண்டுலேருந்து காமனாக x மட்டும் எடுக்கலாம். அப்போ x + 4. இதில் இருந்து காமனாக என்ன எடுக்கலாம்? 3 எடுக்கலாம். அப்போ x + 4. இப்போ இந்த டேர்ம் இது ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்குது? x + 4 தான் இருக்குது. x + 4 காமனாக எடுத்துட்டா ரிமைனிங் இங்கே இருக்க x + 3. x + 3. தட்ஸ் ஆல். இதுதான் எனது ஃபேக்டரைஸ் தி polynomial equation x² + 7x + 2. That's all. Okay.